ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ ஆம் பேக். நியர்லி 7 days ஆச்சு யூடியூப்பில் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணி. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இயரில் ஒரு குட்டி சர்ஜரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால் சவுண்டாக பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து யூடியூப் அப்டேட்ஸ் ஷேர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் ஆனதுனால அப்டேட்ஸ் வந்து இன்னிலேருந்து நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் பேக்னு சொன்னதுமே ஒரு ஹாப்பியான அப்டேட்டோட வரணும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப ஷாக்கான ஒரு சேடான அப்டேட் தான் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கு மார்னிங் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நிறைய queries எதிர்நீச்சல் சீரியல் வந்து எண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை பார்த்ததுமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மில் தான் நினைக்கிறேன். பட் இன்னும் எனக்கு அஃபிஷியல் சோர்சஸ் கிட்ட இருந்து ரிப்ளை வரல. ஸோ இப்போ வரைக்கும் மேபி எண்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எதிர்நீச்சல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சீரியல், நம்ம சன் டிவியில் பார்த்த ரசித்த ஒரு சீரியல். February 2022 இப்போ வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக 9:30 ஸ்லாட்டில் லான்ச் ஆகி ஈவன் 9:30 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 12+ டிஆர்பிலாம் வாங்கியிருந்தாங்க. ஆதிரே அண்ட் அந்த கரிகாலன் மேரேஜ் பேக்கப்போ அதை தொடர்ந்து டிஆர்பி வைஸ்னு ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிஆர்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. 9 o'clock ஸ்லாட்லேயுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லை அப்படின்றது நிஜமான ஒரு உண்மை தான். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இஎன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ ஒரு ஸ்பைஸ் வந்து மிஸ் ஆச்சு, ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்து குறைஞ்சிச்சு நம்ம எதிர்நீச்சல் சீரியலில். பட் என் பண்ணுவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பிகாஸ் இப்போ தான் நம்ம உமன் எல்லாருமே, எதிர்நீச்சல் லேடிஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ திருசெல்வம் சார் முன்னாடியே சொன்னது வந்து நாங்கள் கிளைமேக்ஸை நிர்ணயிச்சுட்டு தான் சீரியலே மூவ் பண்ணுவோம், டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்டோரியை மாற்றவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ பிளான்டு கிளைமேக்ஸ் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது டேரக்டர்கிட்ட தான் இருக்குது. பட் இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணணுமா, கண்டிப்பாக 1000+ எபிசோட் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நிறைய இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காகவும் இருக்குது இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது. பிகாஸ் நம்ம பேக் டு ஃபார்ம் வருவாங்க எதிர்நீச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தருணத்தில் இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மைதானா அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பட் உண்மையாக இருக்கிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் கேட்ட வரைக்கும் சிலர் வந்து மெசேஜ் பார்த்தும் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு கன்ஃபார்ம்டான அப்டேட் கிடைச்சதுமே ஷேர் பண்ணுறேன். பட் நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதிர்நீச்சல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் ஃபியூ மந்த்ஸாக, அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் சீரியலே பார்க்காதவங்க, ஆண்கள் கூட பார்க்க ஆரம்பித்த ஒரு சீரியல் எதிர்நீச்சல் சீரியல். எல்லாருக்கிட்டேயுமே இருந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ், ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்ச ஒரு சீரியல். பட் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இவ்வளோ சீக்கிரம் வைக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியுமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.